ஏற தெரியுது இறங்க தெரியாதா? உனக்கு வேற தனியா வெத்தலை வைக்கணுமா? வாடா. வந்த இடத்துல வாடாப்படான்னு பேசலாமா? என்ன வந்து தொலைட. வரல படம் எடுக்கிறது பத்தி என்னைக்காவது பேசிக்க. வேலையை தானே. வாங்க வக்கீல் சார். வணக்கம்மா. வணக்கம். சுப்பிரமணியம் இருக்கானா? இருக்காரு. சார் யாரு? இவனா? ஃப்ரெண்டுன்னு சொன்னா இல்ல வேலைக்காரம்மா, வேலைக்காரன்னு சொன்னா இல்ல ஃப்ரெண்டுமா. ஊரு நல்ல, இவனோட பெரிய தொல்லை. தொல்லைக்கு உண்டோ தொகையழகு? யாம் இருக்க கல்லில் வைத்த கொலை. அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். பட பேசாம. ஒண்ணு இல்லம்மா, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் இல்ல, ஆமா, அத தப்பா எடுத்துட்டாங்களாம். அத அதே பிஆர் பந்துரு வச்சு சரியா எடுக்கிற வரைக்கும் விட போறது இல்லைன்னு என் உயிரை வாங்கிட்டு இருக்கிறான். சரி சரி உட்காருங்க, காஃபி சாப்பிடலாம். வாங்க வாங்க வக்கீல் சார் வாங்க. சும்மா பேசினா சுவாரஸ்யம் இருக்காது, சாப்பிட்டுட்டே பேசுவோம். நானே கல்யாண சாப்பாடு விஷயமா தான் பேச வந்திருக்கேன். பையனை போட்டோல எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லு. பையன் யாரு? பார்க்க லட்சணமா அழகா இருக்கானே. பேரு ரவிசங்கர். ஆஸ்திரேலியாவில் டாக்டர் வேலை பார்க்கறான். என் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். எதுக்கும் ராதிகாவுக்கு ஒரு தடவை இந்த போட்டோவை காட்டு. பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருந்தா நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை பிடிச்சிருவோம். இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? அவ சின்ன பொண்ணு தானே, இன்னும் 3 வருஷம் போனா அவ காலேஜ் படிப்பை முடிச்சிடுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை பொண்ணுங்க காலேஜுக்கு போகல. பொண்ணை பெத்தவங்க ஆஸ்திக்கு காடினா என்னையும் பொண்ணுக்கு காடினா உன்னையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது விஷயமா சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆபரேஷனுக்கு முன்னால கண்குளிர அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு ஆஸ்தி அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். நாமளே பேசிட்டு இருக்கிறத விட பொண்ணோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் யூ ஆர் கரெக்ட். ஜானு, ராதிகா வர சொல்லு. வக்கீல் சார் வரதுக்கு முன்னாடியே வெளியே புறப்பட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, காலேஜ் இருக்காது, பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன். தினமும் இப்படிதாங்க, வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. காலேஜ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வர மாட்டா. சாயங்காலம் 6:30 ஆயிடும். இவரோ கண்டுக்கவே மாட்டாரு. கண்டிக்கிற அளவுக்கு ராதிகா எந்த தப்பும் பண்ண மாட்டா. ஆபாச ஒழிப்பு போராட்டம். பெண்களை வியாபார பொருளாக்காதே. ஏம்மா, யார கேட்டீங்க கரெக்டா பண்றீங்க? நல்லத சொல்றதுக்கு யார கேட்கணும்? நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் எங்களை கேட்காம பண்ணக்கூடாது. ஓஹோ, முகமோடு திடுங்க. உங்களுக்கு எடுத்தா திடுறாங்களா? மூஞ்சில ஆசிட் ஊத்துறாங்களே, உங்களுக்கு எடுத்தா ஊத்துறாங்களா? ஜெயில இருந்து கைதிங்க தப்பிக்கிறாங்களே, உங்களுக்கு எடுத்தா தப்பிக்கிறாங்களா? இந்தம்மா, நீ உண்மையெல்லாம் பேசுற. எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்ன லிமிட் சார்? முதல்ல போஸ்டர்ல ஒட்ட வேணாம்னு சொல்லுங்க சார். போஸ்டர் எல்லாம் ஒட்டக்கூடாதுன்னு சினிமாக்காரன் சொன்னா கேட்டுக்குவான். ஏன்னா சினிமாக்காரன் இழிச்சவாயா. அரசியல்வாதிங்க போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு சொன்னா ஜனங்க அரசியல்வாதியா மறந்துடுவாங்க. இந்தம்மா, நீ செய்யறது நல்ல காரியம் தான். இருந்தாலும் எங்களுடைய உத்தரவு இல்லாம எதுவுமே செய்யக்கூடாது. போங்க, போமா, போமா, போய் கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. நேத்து போனோம் சார், அவர் இல்ல. கமிஷனரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. யாரை எப்ப என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே சொல்ல முடியல. நீ போமா, அட போமா. வீடு போய் சேர்றதுக்குள்ள என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. யோ, இந்த போஸ்டர் எடுத்து ஆபீஸ்ல வையா. போஸ்டர் எடுத்து பாதி என் வீட்டுல நல்லா விரிச்சு பார்க்கலாம். வை. அம்மாடே, வாங்க அங்கிள். இதுல ஒரு 75,000 ரூபாய் போட்டுருக்க, ஒரு கையெழுத்து போட்டுடுமா? எதுக்குங்க மாமா 75,000 ரூபாய் போட்டிருக்கீங்க? அது வந்துமா, அண்ணா நகர் வீட்டுக்கு மொசாய்க் போட்டல, அதுக்கு பேலன்ஸ் பணம். பாத்ரூம் இடிச்சு கட்டணும்ல, அதுக்கு உண்டான பணம். நம்ம அம்பாஸ்டர் கார்ல கீர் சரியா வேணும்னு சொன்னீங்க, கீர் பாக்ஸ் மாத்துறதுக்கு மெக்கானிக்கு பணம். ஆக மொத்தம் 75,000 ரூபாய். ஏழாம் தேதி மொசாய்க் டைல்ஸ் பணம் கட்டணும்னு 17,000 rupees வாங்கிருக்கீங்க. பாத்ரூம் கட்ட மேஸ்திரிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு 12,000 rupees வாங்கிருக்கீங்க. கார் மெக்கானிக் நமக்கே 4,500 rupees பேலன்ஸ் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த 75,000 rupees சைன் போடுறதுன்னா லாயர் கேட்காம நான் போட மாட்டேன். ஏதோ 5-10 வேணுமானா வாங்கிட்டு போங்க. கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எங்க போட்டா கேள்வி மேல கேள்வி கேட்கறா.
இனிமே வக்கீல கேட்டுதான் செக்ல கையெழுத்து போடுவாளாம். அது என்ன கையில பணம்? இது ராதிகா நான் கிளப்புக்கு போறதுக்கு கொடுத்த பணம். பிச்சை காசு மாதிரி போட்டா அத வாங்கிட்டு பல்ல இழிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஒரு ஹோட்டல்ல வேலை செய்றவன் கூட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் திருடுறா. இவ்வளவு சொத்துக்கும் நம்மள கார்டியனா போட்டு இருக்காங்க. ஒரு 75,000 ரூபாய்க்கு உங்களால கையெழுத்து வாங்க முடியல. இப்பவே அவ இந்த கேள்வி கேக்குறா. நாளைக்கு அவ கல்யாணம் ஆகி போயிட்டானா நாம 2 பேரும் நடு தெருவுல தான் நிக்கணும். அதுக்காக ராதிகாவை கொலை பண்ண சொல்றீங்க? அப்படி இப்படின்னு அவசரப்பட்டு கொன்னுடாத. அவ செத்துட்டா இந்த சொத்து பூரா அநாத ஆசிரமத்துக்கு அவ அப்பா எழுதி வச்சிருக்கான். அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சேனா கை கால் வராம பேச்சு வராம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி செய். சுருக்கமா சொன்னா சுயநினைவே இல்லாம இருக்கணும். புரிஞ்சுதா? அடியே ஏண்டி இப்படி பணத்தாசை பிடிச்சு அலையற? இப்ப நமக்கு என்ன குறை? நியாயமான விஷயத்துக்கெல்லாம் நாம கேட்கறப்பெல்லாம் பணம் கொடுக்கறா. இது நம்ம வீடு மாதிரி. ராதிகா அவ நம்ம பொண்ணு மாதிரிடி. வேண்டாண்டி, பாவம். நான் சொன்னதுக்காக நீங்க தப்பா எடுத்துட்டீங்களா? நான் யாருக்காக சொன்னேன்? நம்ம நல்லதுக்காக தானே சொன்னேன். உங்களுக்கு வர வர வயசாயிடுச்சு. திடீர்னு நீங்க செத்துட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? அந்த பணத்தை வச்சு எப்படியாவது பழிச்சுக்கலாம்ல. என்னம்மா வீட்டுல துணி கொடுத்துட்டியா? இப்பதாங்க குடுத்துட்டு வரேன். நான் கொடுத்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டியா? வயித்துல நல்லா போயிடுச்சா? நல்லா ஆயிடுச்சுங்க. அப்பா விநாயகா நான் நல்லபடியா வச்சிருப்பா. என்னடா யானை வலை குந்தின்னு வர? கோயில்ல பக்த கோடிகள் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இந்த கேடியால சுதந்திரம் கிடைக்கட்டும்னு கூட்டு வந்துட்டேன். ஐயோ தப்பு தப்பு தப்பு. ஏண்டா ஒழுங்கா ஒரு வேலை வெட்டிக்கு போகாம இப்படி கண்ட மேனிக்கு சுத்தி நிக்கிறியா? உனக்கே நல்லாக்குதா? பாத்து பாத்து. எம்மா இது மாலை போட்டு ராணி ஆயிருக்கிறாங்க, கால்ல மதிப்பட்டு சாணி ஆயிருக்கிறாங்க. வாணி இந்த மாதிரி ஏரியாவில தான் ஜனநாயகம் கிடைக்கும். பாத்து வா, அதை மீச்சிடாத. எனக்கு ஒரு ஸ்பாட் கிடைச்சிருச்சு. தம்பி யாரு? என்ன பத்தி நான் சொல்றேன். என் பேர் விவேக். நல்லா இல்ல? எங்க வந்துக்கிறீங்க? நாங்களா? எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குது. டிவி போட்டுல இருந்து வந்துட்டீங்களா? ஆமா, நாங்க கன் டிவில இருந்து வந்திருக்கிறோம். இங்க வந்து துவைக்கிறீங்களே. இடங்கிறவன் கிணறு தோண்டிக்கிறான், வசதியாகிறவன் அம்மா மூஞ்சிக்கு நேரா வை. என்னப்பா இது? ஆமா, இதெல்லாம் டிவில வரப்போகுது. ஏன் மூஞ்சி டிவில வருமா? கொஞ்சம் இப்ப சொல்லிட்டு கட்டாயம். இடங்கிறவன் கிணறு தோண்டிக்கிறான், வசதியாகிறவன் போரிங் போட்டுக்கிறான். எங்களை மாதிரி கீரவங்க கார்பரேஷன் கொலாவை தானே நம்பிக்கிறோம். அதை திறந்தா காத்துதான் வருது. அது கூட 2 நாளைக்கு ஒரு தபா தான். என்னமோ கங்கா வருது காவேரி வருதுன்றாங்க. அதெல்லாம் எப்ப வர்றது? இந்த அழுக்கெல்லாம் எப்ப துவைக்கிறது? அது வரைக்கும் காத்துக்கணும்டா ஊரே நாரிப்படும். நல்ல தமாஷு. தமாஷா? அப்போ எல்லாம் முடிஞ்சது. நாங்க வரோம். நன்றி. இதெல்லாம் டிவில வருமானே? வர வைக்கணும்டா. நல்ல விஷயம் இல்லையா? போராடுவோம். அதுக்காக கூவத்துல கூட்டிட்டு வந்து என்ன லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் பண்ண வைக்கிறீங்களா? இல்லை கடுகு, குப்பையில தாண்டா கோழி, கோழிக்குள்ள முட்டை, அந்த முட்டைக்குள்ள மறுபடியும் கோழி. அடே அவார்டு வாங்க வேணா, கம்முன்னு வாடா. நீங்க வாங்கிடுவீங்க. சார், கூவத்துல மீனா பிடிக்கிறீங்க? இல்ல, சுகன்யாவை பிடிக்கிறேன். நாட்டுல கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க விட மாட்டீங்களேடா? மெட்ராஸ்ல சொந்தக்காரங்களை பார்க்க வரதா சொல்லிட்டு பல பேர் இங்க வந்து இங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. பாருங்க, கூவத்துல துணி துவைக்கிற அளவுக்கு ஜனத்தொகை பெருகி போயிருக்கு. நீங்க இங்க உட்கார்ந்து மீன் பிடிக்கிறீங்க, உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாராவது இருக்காங்களா? கவர்மெண்ட் அவார்டு. கடுகு, ஷூட் ஹிம். இந்த நாட்டுல யாருக்குமே யாரும் சொந்தம் இல்ல. அப்பனுக்கு பொண்ணு சொந்தம் இல்ல, தொண்டனுக்கு தலைவி சொந்தம் இல்ல, எந்த கட்சிக்குமே ஆட்சி சொந்தம் இல்ல, கோயிலுக்கு பூமி சொந்தம் இல்ல, நாட்டுக்கு இடம் சொந்தம் இல்ல, உனக்கு நான் சொந்தம் இல்ல, எனக்கு நீ சொந்தம் இல்ல. ஏண்டா இதெல்லாம் எப்போது நீ தெரிஞ்சு வச்சிருக்கியாடா? இதெல்லாம் என்ன கேக்குறீங்க? சும்மாறா நாயே. அண்ணே, இருந்தாலும் பரஸ்பர மனித நேயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப ஒரு 100 ரூபா கொடு. 100 rupees. இதுக்கு முன்னாடி போலீஸ் இருந்தீங்களா? அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? அண்ணே எங்க இருக்கீங்க? அண்ணே இதெல்லாம் என்னதுண்ணே? என்னது இது? அடடே பரவாயில்லையே, நீங்களே 100 ரூபா வச்சிருக்கீங்களா? டேய், உன் பாக்கெட்ல இருந்தாடா சொல்றேன். டேய் இங்க பார், நானாவது உன் பாக்கெட்ல இருந்தா எடுத்தேன். அங்க பார், ஒவ்வொருத்தரும் மேடை போட்டு வசூல் பண்றானுங்க. போ, அங்க போய் பேட்டி எடு. போடா. 1000 ரூபாய் போதும், உங்கள் வீடு தேடி வருகிறது கலர் டிவி, மிக்ஸி, ஃப்ரிட்ஜ். ஒரு கலர் டிவியின் விலை 15000 ரூபாய், ஒரு ஃப்ரிட்ஜின் விலை 8500 ரூபாய். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கும் பொருளை வெறும் 1000 ரூபாய்க்கு தருகிறோம். எங்களுடைய நோக்கமெல்லாம் பொதுமக்களாகிய நீங்கள் மேலை நாட்டுக்காரர்களைப் போல அனைத்து வசதியும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான்.
இந்த திட்டத்தை இந்த அரசாங்கமே எடுத்து நடத்த போகும் நன்னாள் வெகு தூரத்தில் இல்லை. இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் தொழில் மேதை ராவ் அவர்களுக்கு இந்த மலர்மாலையை அணிவிக்கிறேன். கொண்டாப்பா வாங்க. முதல் முறையாக டெய்லர் துரைராஜ் அவர்களுக்கு இந்த டிவியை ராவ் அவர்களின் பொற்கரங்களால் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாடி யோசிக்கிறேன். 15,000 ரூபாய் டிவி 1000 ரூபாய்க்கு எப்படி கொடுப்பான்? டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? உங்ககிட்ட இருக்க பணத்தை எடுங்க. இப்படி ஒவ்வொருவரும் பயனடைய வேண்டும் என்பது எங்கள் நோக்கமாகும். 1000 ரூபாய்க்கு ஒரு கலர் டிவி தருவீங்களா? ஆமா. என்ன? இந்தாங்க 1000 ரூபாய். என்னங்க அந்த பொண்ணு டிவி கேக்குறா? பார்த்தா காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது. கொடுத்துரு. ஏய், கொண்டாட டிவியை. குடும்ப பணத்தை குடா. பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? 1000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய் டிவி தருகிறோம். இதை நீங்கள் நம்ப வேண்டும். சைக்கிள் வாங்கலான் இருந்தேன். அங்கதான் 1000 ரூபாய்க்கு டிவி 50 தராங்களாமே. அதான் பாக்கி பணத்துக்கு வாட்ச் அடகு வைக்கலான்னு வந்தேன்.